சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு எதிராக ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னு சொன்னா அவனை ஓட விட்டு சுற்றணும், இல்ல கல்லாலே அடிச்சு கொல்லணும், இல்லனா கை காலை வெட்டிடணும், அப்படி இப்படின்னு எவ்வளவோ நமக்கு தாட்ஸ் இருக்கும். இப்படி எல்லாம் பண்றதுனால இன்னொருத்தருக்கு பயம் வந்து இந்த குற்றம் குறையுமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. பெண் என்பவள் ஆணை போல ஒரு உயிர் தானே தவிர அவள் ஒரு உடைமை கிடையாதுங்கிற புரிதலை சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரணும். இப்போ பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? பெண் வீக்கர் செக்ஸா இருக்கறனால காரணமா? கிடையாது. பெண்ணின் உடல் மீது எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நினைச்சு அவங்க உடல் மீது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆணினுடைய சிந்தனையில இருக்குது தவறு. பெண்கள் வீக்கர் செக்ஸ் கிடையாது, வீக்கர் செக்ஸ் ஆக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா இப்போ என்கிட்ட 2 கை இருக்கு, என்னோட எல்லா வேலையுமே நான் ரைட் ஹேண்ட்ல தான் செய்வேன், நான் ரைட் ஹேண்ட்ல தான் எழுதுவேன், ரைட் ஹேண்ட்ல தான் மிஷின்ஸ் ஆபரேட் பண்ணுவேன், எல்லாமே நான் ரைட் ஹேண்ட்ல தான் பண்ணுவேன். இப்போ என்ன திடீர்னு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க மிஷின் ஆபரேட் பண்ணுன்னு சொன்னா என்னால பண்ண முடியாது. லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன நீ எழுதுங்கன்னு சொன்னா என்னால எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? ஏன்னா சின்ன வயசுல இருந்து எழுதுறதுக்கான மிஷின் ஆபரேட் பண்றதுக்கான எல்லா பயிற்சியையும் நான் என்னோட ரைட் ஹேண்டுக்கு தான் கொடுத்திருக்கேன், என்னோட லெஃப்ட் ஹேண்டுக்கு எந்த ஒரு பயிற்சியும் நான் கொடுக்கல. அதே மாதிரி தான் இந்த சமூகம் திறமையை மேம்படுத்திக்கிறதுக்கான தகுதியை மேம்படுத்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் ஆண்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்திருக்கு. பெண்களுக்கு அந்த மாதிரி எதையுமே கொடுக்காதனால தான் பெண்கள் பலவீனமானவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். Download ShareChat.